ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்கான கடையிலலாம் நம்ம வாங்கக்கூடிய அதே ஸ்டைல்லையே பன்னீர் மசாலா தான் வீட்டில் வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துடுங்க. இது வந்து கடையில் வாங்கின பன்னீர் தான். இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக க்யூப்பாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து மசாலா எல்லாமே நல்லா வந்து இறங்கியிருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துடுங்க. நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடுங்க. நெய் ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருந்த பன்னீர் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 சைடும் வேகிற மாதிரி நல்லா வந்து திருப்பி போட்டு அதை வந்து எடுத்துடுங்க. பன்னீர் வந்து ரொம்ப வந்து குக் ஆகக்கூடாது. நல்லா சாஃப்டாக குக் ஆகும்போதே நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுடுங்க. பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. நல்லா வந்து சூடானதும் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு விடுங்க. ஜீரகம் போட்டு நல்லா வந்து வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் சேர்த்து இதில் வந்து போட்டுருங்க. இதுவும் நல்லா வந்து பொரிய ஆரம்பிக்கட்டு. இதை வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ஆட்டி விட்டுவிடுங்க. இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய், இதுவும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் காயப்பொடி, ஒரு பிரியாணி இலை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுவிடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாம் போட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கக்கூடிய கடலை மாவு போட்டுக்கிடலாம். இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு தான் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து திக்னஸை கொடுக்கும். இது கூடவே வந்து ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்து ஊற்றிக்கிடுங்க. இப்போ வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைம் நம்ம வந்து தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இதை வந்து மூடி வச்சு அப்படியே ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வந்துட்டு இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வந்து இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. இதுலேயே தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இது கூடவே வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுடுங்க. கொஞ்சம் புளிப்பில்லாத தயிராக எடுத்துடுங்க. அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கொஞ்சம் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கிற டைமில் நம்ம வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் அந்த மாதிரி லைட்டாக வந்து கீறி போட்டுவிடுங்க. இப்போ இதையும் போட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம வந்து தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீரை வந்து இதில் போட்டுவிடுங்க. பன்னீரை போட்டுட்டு இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நம்மளுக்கு வந்து இருந்தாலே போதும், அது வந்து ரெடி ஆகிடும். ஆல்ரெடி வந்து ரோஸ்டான பன்னீர் தான். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை போட்டுவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆகிட்டு. இந்த பன்னீர் மசாலா பார்த்திங்கன்னா நான், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.